இன்றைய சிந்தனையாக கலங்காதே மனமே அப்படிங்கிற தலைப்பு கொடுத்திருக்காங்க. முதலாவது மனம் பத்தி நாம தெரிஞ்சுக்கணும். உடலும் உயிரும் மனமும் கொண்டவங்க தான் நாம. உடலை பத்தி நமக்கு நல்லா தெரியுது. டெய்லி பார்க்குறோம். அதுக்கு தேவையானது குளிக்கிறது எல்லாமே நம்ம பண்றோம். அழகுபடுத்திக்கிறோம். அதுக்கு எப்ப பசிக்குதோ அப்ப அதை கொடுக்குறோம். தூக்கம் வரும்போது தூங்குறோம். எல்லாமே இந்த உடலை மையமா வச்சுதான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு நாள்ல நம்ம செய்யக்கூடிய அத்தனை செயல்களும் உடலை மையமா தான் வச்சிருக்கோம். ஆனா மனம், உயிர் இதெல்லாம் பத்தி நமக்கு என்ன தெரியுது? இருக்குதுன்னு தெரியுது. ஆனா அது எப்படி இருக்குது அப்படின்னு தெரியல. ஏன்னா உடல் அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியக்கூடிய தோற்ற பொருளா இருக்குது. இந்த மனம், உயிர் இதெல்லாம் கண்களுக்கு தெரியாத மறைபொருளா இருக்குது. எதை போல? இறைவனை போல. இப்ப இந்த இறைநிலை கண்ணுக்கு தெரியாத மறைபொருளாக இருக்கிறதுனாலதான் இருக்குதுன்னு சில பேர் சொல்றாங்க, இல்லைன்னு சில பேர் சொல்றாங்க. உதாரணமா ஒரு பாறையையோ ஒரு மலையோ பாக்குறோம். கண்ணுக்கு நல்லா தெரியுது. இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியாது இல்லையா? ஆனா இது கண்ணுக்கு தெரியல. இந்த இறைநிலை கண்ணுக்கு தெரியல. அப்ப எப்படி நம்புறது? பாரதி சொல்றார், எல்லை பிரிவற்றதுவாய் யாதேனும் ஒரு பற்றிலதாய் இல்லை உளதென்று அறிஞரும் மயல் எய்துவதாய் அப்படின்னு. அப்ப அந்த அறிஞர்களுக்கே மயக்கம் கொள்றாங்களாம். அப்ப அறிஞர்களே மயக்கம் கொள்ளக்கூடிய விஷயம் இந்த மறைப்பொருட்கள். இதோட வரிசையில மனமும் இருக்கிறதுனாலதான் அதை நம்மால அறியவோ அடக்கவோ சிரமமா இருக்கு. இப்போ அம்மா அழகா சாந்தி தவம் எடுத்தாங்க. இவ்வளவு நேரம் நம்ம தவத்துல உட்கார்ந்துருந்தோம். அத்தனை நேரமும் நம்முடைய மனசு அங்கேயே நின்னதா அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் அது கேள்விக்குறியா தான் இருக்கு. ஏன்னா பல சிந்தனைகள் நம்ம குடும்ப வாழ்க்கையில இருக்கிறோம். அப்ப நம்முடைய எண்ணங்கள்லாம் வெளியே போயிட்டு போயிட்டு தான் வரும். அங்க கருமையத்துல பதிஞ்சிருக்கக்கூடிய எண்ணங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியேறிக்கிட்டு தான் இருக்கும். அப்ப அதை நிக்க வைக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு முதல்ல அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? மனதை பத்தி நமக்கு தெரிஞ்சுக்கணும். மனம் என்றால் என்ன அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். அது நம்முடைய ஜீவகாந்த செலவின் காரணமா நமக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயம்தான். இப்போ 5 புலன்கள் மூலமா நம்முடைய ஜீவகாந்தம் செலவாகுது அப்படின்னா அதை நம்ம உணர்வுகளா உணர்றோம். இப்ப தோலின் மூலமா இப்ப நம்ம ஒரு பொருளை இப்ப ஒரு பேனாவையே இப்ப நம்ம கையில எடுக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுடைய தோலின் மூலமா நம்ம ஒரு 2 யூனிட் ஜீவகாந்தமாவது செலவழிச்சாதான் அதை ஒரு உணர்வா நமக்கு பெற முடியுது. அதே போல நாக்கின் மூலமா நம்ம ஒரு சுவை உணர்வை உணர்றோம் அப்படின்னா அங்க ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 2 யூனிட் ஜீவகாந்தம் ஒரு கணக்குக்காக வச்சுக்கொண்டோம்னா அங்க செலவாயிதான் அந்த சுவையை நம்ம உணர முடியுது. அது போல மூக்கின் மூலமா நுகர் உணர்வு, கண்களின் மூலமா ஒளி உணர்வு, காதுகளின் மூலமா ஒலி உணர்வு, இது எல்லாமே நாம அனுபவிக்கிறோம் அப்படின்னா ஜீவகாந்த விரயம்தான், செலவுதான். அதே இது அந்த ஜீவகாந்தம் நம்முடைய மூளையின் மூலமா எண்ணங்களா அது வெளியேறி போய்க்கொண்டே இருக்கும்போது அது மனம்னு எண்ணம்னு நம்ம சொல்றோம். இத அருட்தந்தை உயிரின் படர்க்கை நிலைன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. படர்க்கைன்னா என்ன? இப்ப நம்ம ஸ்கூல்ல படிக்கும்போது படிச்சிருப்போம். தன்னிலை, படர்க்கை நிலை அதெல்லாம் பார்த்திருப்போம் இல்லையா? நம்மளுக்குள்ள இருக்குது தன்னிலை, எதுக்கு இருக்குது, எதிர் இருக்கக்கூடியது, அப்புறம் படர்க்கை நிலைன்னா வேற தனியா இருக்கக்கூடியது. அப்ப இந்த எண்ணங்கள் எல்லாம் அலையா கிளம்பி நம்மளை விட்டு அது வெளியில போய் அலைஞ்சிட்டு வருது இல்லையா? அதனாலதான் அது படற்கையா இருக்கிறதுனால மனம் என்பது படற்கை நிலை அப்படின்னு சாமிஜி நமக்கு எளிமையா புரிய வச்சாங்க. அப்போ இப்படி செலவாகக்கூடிய அந்த ஜீவகாந்த விரயம் தான் நமக்கு மனமா இருக்கு. அந்த ஜீவகாந்த செலவு நம்முடைய இருப்புக்குள்ள இருந்துச்சுன்னா அது இன்பம் நமக்கு. அந்த இருப்புக்கு அதிகமா போனா அது நமக்கு துன்பம் அப்படின்னு. ஏன்னா இருக்கதானே செலவழிச்சிட்டோம்னா அங்க ஒரு துன்பம் வரும் இல்லையா? நம்மகிட்ட இருக்கக்கூடிய பணத்தையே கண்ணுக்கு தெரியக்கூடிய பணத்தையே வச்சுக்குவோம். நம்ம கொஞ்சம் அவசர செலவுக்காக வச்சிருந்தோம்னா ஓகே. ஆனா எல்லாத்தையுமே செலவழிச்சிட்டோம்னா ஒரு அவசரமா ஒரு தேவை வரும்போது நமக்கு அது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அப்போ அந்த இருப்புக்கு மேல நம்ம செலவழிக்கும் போது அது துன்பமா வருது. அப்ப புலன்கள் மூலமாகவும் மனதின் மூலமா தோன்றக்கூடிய இந்த எண்ணங்கள் மூலமாகவும்
நம்ம வந்து நம்முடைய ஜீவகாந்தத்தை பத்திரப்படுத்தி வைக்கிறதுக்கு நமக்கு தேவைக்கு அதிகமா செலவழிக்காம வச்சுக்கணும்னு சாமிஜி சொல்லுவாங்க. அது வேற சப்ஜெக்ட். சரி, இப்படிப்பட்ட இந்த மனத்தை மாட்டோட ஒப்பிடுறாரு ஒரு சித்தர். மனம் என்னும் மாடு அடங்கில் தாண்டவ கோணே, முக்தி வாய்த்ததென்று என்னேடா தாண்டவ கோணே அப்படின்னு சொல்றாரு. ஒருத்தனுக்கு ரொம்ப பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா வந்துகிட்டே இருந்ததாம். மனசுனா என்னன்னு அவனுக்கு ஒரு குழப்பத்திலே இருந்தானா, அமைதியே இல்லையா. எப்பவுமே பிரச்சனைனா எப்படி இருக்கும். அப்ப அவன் வந்து ஒரு குரு கிட்ட போனானா. அந்த குரு கிட்ட போய், சாமி எனக்கு எப்பவுமே மனசு வந்து கஷ்டமாவே இருக்கு, பிரச்சனை மேல பிரச்சனையா வந்துகிட்டே இருக்கு, எனக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டானாம். அப்ப அந்த குரு வந்து, நம்ம மடத்துல இன்னைக்கு நைட்டு நீ தங்கிக்க, இங்க நம்ம கொட்டத்துல வந்து ஒரு 100 மாடு கட்டி போட்டிருக்கோம், இந்த எல்லா மாட்டையும் நைட்டு படுக்க வையி, காலையில வா, உனக்கு நான் அதுக்கு தீர்வு சொல்றேன் அப்படின்னு சொன்னாராம். சரின்னு இவன் போய் அந்த கொட்டத்துல போய் எல்லா மாடுகளையும் நைட்டெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தான். சரி, காலையில வந்தானாம், கண்ணெல்லாம் செவந்து போய் தூக்கம் இல்லாம முகம்லாம் வாடி போய் வந்தானாம். அப்போ அந்த குரு கேட்டாராம், ஏன்பா இப்படி இருக்க, தூங்கலையா அப்படின்னு. அப்ப அவன் சொன்னானா, எங்க சாமி, 100 மாடையும் படுக்க வைக்க சொன்னீங்க, மாடு 100 மாடுமே எங்க படுக்குது, ஏதோ ஒரு மாடு படுத்துது, சரி படுக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா அடுத்த மாடை போய் பார்த்தோம்னா இது எந்திரிச்சுக்குது. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நைட்டு எல்லா மாடையும் நம்ம படுக்க வைக்க ட்ரை பண்ணாலும் எந்த மாடுமே வந்து மொத்தமா நீங்க 100 மாடையும் படுக்க வைக்க சொன்னீங்க, அது என்னால முடியல, ஒண்ணு நிக்குது ஒண்ணு படுக்குது, அதை பார்க்கும்போது இது எந்திக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப சலிச்சுக்கிட்டு சொன்னான். அப்பதான் அந்த குரு சொன்னாராம், இதுதான்ப்பா வாழ்க்கை அப்படின்னு. மனிதர்களுக்கு 100 பிரச்சனை இருக்கும், சில பிரச்சனை தீரும், சில பிரச்சனை தீராது. அந்த தீராத பிரச்சனைகளை நம்ம காலத்தின் கையில ஒப்படைச்சிட்டு நம்ம பாட்டுல நிம்மதியா இருக்கணும். எல்லா மாடுமே படுத்துறாதுப்பா, அது போக்குல அதை விட்டுரு அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இதுதான் மனம் என்னும் மாடு அடங்கில் தாண்டவ கோணி. அப்படி அதை அடங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு முக்தி கிடைச்சிரும். அதுக்கு நாம நிறைய பயிற்சி முறைகள் எடுக்கணும் இல்லையா. இதுக்குதான் சாமிஜி நமக்கு மனதை பத்தி சொல்லும் போது இந்த மன அலைச்சூழலையும் சொல்லியிருப்பாங்க. இப்போ சாதாரண மன அலைச்சூழல் வந்து பீட்டா வேவ்ல வந்து வினாடிக்கு 16ல இருந்து 40 வரைக்கும் சுழற்சி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 40 வரைக்கும் போறதுங்கிறது ரொம்ப ஹை. ஆனா 14க்கு மேல நம்மளுக்கு அந்த சுழற்சி இருக்கும். அதே இது நம்ம ஆல்பா வேவுக்கு வந்துட்டோம் அப்படின்னா வினாடிக்கு 13ல இருந்து 17, வெறும் 8 வரைக்கும் நம்மளுக்கு வந்துடும். அதே இது தீட்டா வேவ்ல வரும்போது 7 to 4க்கு வந்துடும். டெல்டால 3 to 1 அந்த மாதிரி வந்துடும். ஞானிகள் தான் ரொம்ப கீழே அவங்களுடைய மனதை வந்து அவங்களால அடி அளத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு தன்மையோட இருப்பாங்க. ஆனா மனுஷ மனசு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இப்ப சொன்ன மாதிரி இந்த ஐம்புலன்களின் வழியாவே தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்படி இயங்கும் போது அது பீட்டா அலையில தான் அதால இயங்க முடியும். அப்ப மன அலைச்சல் வினாடிக்கு 14ல இருந்து 40 வரைக்கும் தான் இருக்கும். அப்ப என்ன மாதிரி எண்ணங்கள் நமக்கு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா உணர்ச்சி வயப்பட்ட எண்ணங்கள் தான் அப்ப நமக்கு வந்து இருக்கும். அப்ப ஜீவகாந்தமும் நமக்கு அதிகமா செலவாயிட்டே இருக்கும். இது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்திலையும் நமக்கு மன அலைச்சல் குறையுதுன்னு சாமிஜி சொல்றாங்க. தூக்கத்திலையும் குறையும், தவம் செய்யும் போதும் மனசு ஆல்பா நிலைக்கு 2 நிலையிலையும் வந்துடும். அப்ப மன அலைச்சல் வந்து பார்த்தோம்னா நமக்கு 13 to 8 அந்த மாதிரி இருக்கும். ஆனா தூக்கத்தின் போது பார்த்தோம்னா நமக்கு மனசு விழிப்பு நிலையில இருக்காது. அதனால நமக்கு அங்க அறிவினுடைய செயல்பாடு இதெல்லாம் இல்லை. ஆனா நம்ம தவம் இருந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மனம் ஆல்பா நிலைக்கு வருது. ஆனா அப்ப நம்ம தூங்காம இருக்கோம், விழிப்பு நிலையோட இருக்கும். இதுதான் தவத்துக்கும் தூக்கத்துக்கும் உள்ள வித்தியாசம். இந்த சுகத்தை தான் தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் அப்படின்னு பத்திரகிரியார் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. அப்போ தவத்தினால வந்து பாத்தீங்கன்னா மனசு ஒரு நுண்மையான நிலைக்கு வருது. இந்த நிலைக்கு மனசை கொண்டு வர்றதுக்கு தான் நம்ம இவ்வளவு பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த நிலையில தான் அந்த மனசுக்கு வந்து ஒரு அமைதியும் கிடைக்குது. சாமிஜி அழகா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இன்ப துன்ப உணர்வுகளில் சிக்கிக்கொள்ளாத மனம் அப்படின்னு. அப்படி இன்ப துன்ப உணர்வுகளை எல்லாமே சமமா பாவிக்கக்கூடிய அந்த மனசு இருந்ததுன்னா எதுக்கும் கலங்காம இருக்கும் அந்த மனசு.
சரி, இப்படிப்பட்ட இந்த மனசை நம்மளால அடக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா, சித்தர்களுக்கும் மகான்களுக்கும் அது சாத்தியமா இருந்திருக்கும். அவங்களே பல சமயம் சரிக்கு விழுந்த இடம்தான் இது. அப்ப நம்ம போல குடும்ப வாழ்க்கையில இன்ப துன்பம் நம்மளுக்கு வருது. பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அதே நேரம் நம்ம பல உறவுகள பல கோணங்கள்ல நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம குடும்பத்திலேயே நம்ம பல பேரும் பலவிதமான இது விதத்துல குணநலங்களோட இருக்கோம். இப்போ 5 விரல்ல ஒண்ணு போல இருக்குதான்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி. அப்போ இப்படி பல விஷயங்கள நம்ம சந்திச்சு கொண்டு இருக்கும்போது, நம்மளால இந்த மனதை அடக்க முடியுமா? சித்தர்களாலேயே முடியாதத நம்மளால முடியுமா? அப்படின்னு பார்த்தோம்னா, சாமிஜி சொல்றாங்க, "மனதை அடக்க நினைத்தால் அலையும், மனதை அறிய நினைத்தால் அடங்கும்" அப்படின்னு சொல்றாங்க. இந்த மனதை கலங்காம அமைதியா வச்சுக்கிறது பயிற்சியினால மட்டும்தான் முடியும். ஒரு நாட்டு அரசன் அடிக்கடி அந்த நாட்டுல ஒரு போட்டி எல்லாம் வைப்பாங்க. மக்களுக்கு பரிசெல்லாம் குடுப்பாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது, அவங்க அந்த ஜெயிச்சவங்களுக்கு சன்மானம் குடுக்குறது எல்லாமே உண்டு. அப்போ ஒரு தடவ ஒரு ஓவிய போட்டி வச்சாரு அந்த அரசர். அதாவது அமைதி அப்படிங்கிறது அதனுடைய தலைப்பா இருக்கணும். இப்ப நெறைய பேர் ஓவியம்லாம் வரைஞ்சு கொண்டு வந்தாங்க. அழகான ஏரிய வரைஞ்சாங்க, பெரிய மலைய வரைஞ்சாங்க, மலை அடிவாரத்த வரைஞ்சாங்க, பூக்கள்லாம் விதவிதமா வரைஞ்சு கொண்டு வந்தாங்க. சின்னஞ்சிறு குழந்தைகளை வரைஞ்சு கொண்டு வந்தாங்க. இப்படி பல பேரும் பலவிதமா ஓவியங்கள் வரைஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. ஒருத்தர் வரைஞ்சு கொண்டு வந்திருந்த ஓவியம் பாத்தீங்கன்னா, ஒரு அருவி ஆக்ரோஷமா பாஞ்சு கீழ விழுந்துகிட்டு இருக்குது. அது மாதிரி அந்த பக்கம் இடியோட கூடுன மழை பெஞ்சுகிட்டு இருக்கிற மாரி அந்த ஓவியத்துல வரைஞ்சிருக்கிறாரு. இப்ப இத அந்த அரசர் பார்க்கும்போது நினைக்கிறாரு, இதுல எங்க இருக்கு அமைதி அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அப்ப இன்னும் கொஞ்சம் கூர்ந்து அந்த ஓவியத்த பார்க்கும்போது, அந்த இயற்கை சூழல்ல ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்துல ஒரு குருவி கூடு ஒண்ணு இருக்கு. அந்த கூட்டுல தாய்க்குருவி தன்னோட குஞ்சுகளோட இருக்கு. இப்ப இதெல்லாம் பார்க்குறாரு. இதுல என்ன சொல்ல வராருன்னு அவருக்கு தெரியல. சரி, அந்த ஓவியர கூப்பிட்டாரு. கூப்பிட்டு, "ஐயா, இது எனக்கு பார்க்கும்போது அவ்வளவு அமைதியா நீங்க எதுவுமே வரைஞ்ச மாரி இல்லையே. இது என்ன அமைதிய பத்தி இதுல சொல்ல வர்றீங்க? எனக்கு அத விளக்கி சொல்ல முடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னர் கேட்கிறாரு. அப்ப அந்த ஓவியர் சொல்றாரு, "ஒரே சத்தம், போராட்டம், பிரச்சனை இதெல்லாம் இல்லாத இடத்துல இருக்கிறது அமைதி கிடையாது மன்னா. இது எல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல இருந்துகிட்டு, எதுவும் தன்னை பாதிக்காம பார்த்துக்கிட்டு, உள்ளுக்குள்ள அமைதியா இருக்கிறது தான் சிறந்தது. இந்த குஞ்சுகளோட இருக்கக்கூடிய இந்த தாய் பறவை, இந்த பறவை குடும்பம் பார்த்தீங்கன்னா, இவ்வளவு ஒரு ஆக்ரோஷமான ஒரு இயற்கை சூழல்ல இருந்தாலும், அமைதியா, நிம்மதியா, அன்பா வாழ்ந்துகிட்டு இருக்கு. இதுதான் பரிபூரண அமைதி" அப்படின்னு சொல்லி அவரு அதுக்கு விளக்கம் சொன்னாராம். அப்போ அந்த மன்னர் சபாஷ்ன்னு சொல்லி ரொம்ப பாராட்டி முதல் பரிச அவனுக்கே கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப பரபரப்பான மனசு கொண்டவங்களை விட அமைதியா மனசை வச்சிருக்கிறவங்க தான் சிறப்பா சிந்திக்க முடியும். நம்ம பெரியவங்க கூட சொல்லுவாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா? "பதறாத காரியம் சிதறாது" அப்படின்னு. அது மாதிரி அவசரத்துல அண்டாக்குள்ள கை விட்டா கூட கை போகாதாம். அந்த மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, அந்த மனது படபடப்பா இருக்கும்போது நாம செய்யக்கூடிய எந்த விஷயமுமே சிறப்பா இருக்காது. அப்ப அதற்கு ஏற்றவாறு நம்ம நம்முடைய மனதை படபடப்பு இல்லாம வச்சுக்கணும். அமைதியான நிலையில வச்சுக்கணும். எதற்கும் கலங்காத ஒரு மனதை நாம கொண்டிருக்கணும் அப்படின்னு பெரியவங்க நம்மளுக்கு வழி வழியா நிறைய உதாரணங்கள் மூலமா சொல்லி வச்சாங்க. அப்போ இந்த பிறவி நாம எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தாலே, இதோடைய நோக்கமே பாத்தீங்கன்னா தன்னை அறியறதுக்கு தான். இப்ப தன்னை அறியாத வரைக்கும் அந்த மனதுக்கு அமைதியே கிடையாது. தன்னை அறியத்தான் பல தத்துவ விளக்கங்களை சாமிஜி சொல்லியிருக்காங்க. மனதை இதமா வைத்துக் கொள்ளணுங்கிற ஒரு தத்துவம் அதுல ரொம்ப முக்கியமா சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன கவியில அருட்தந்தை சொல்லியிருப்பாங்க, "மனிதன் என்ற உருவினிலே மாக்கள் உண்டு, மக்கள் உண்டு, மனமறிந்த தேவர் உண்டு, மதி நிலைத்த மனிதர் உண்டு.
மனமறிந்து மன இதமாய் மக்களுக்கும் மனமுவந்து தொண்டாற்றும் மாமுனிவோன் முழு மனிதன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுல அந்த முழு மனிதன்கிற தலைப்புல கொடுத்திருக்கக்கூடிய இந்த கவி ரொம்ப சிறப்பான ஒரு மனித வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டா இருக்கும். அப்ப நம்ம இந்த வகையில வேணா மனிதர்கள் இருக்கலாம். நம்ம டெய்லி பார்த்தோம்னா நம்ம பார்க்கக்கூடிய அத்தனை மனிதர்களும் ஒரே மாதிரியா இருக்காங்கன்னா கண்டிப்பா அப்படி பார்க்கவே முடியாது. அப்போ அவங்க தேவர் மாதிரி இருப்பாங்களாம், நல்ல மதி நிலைத்த மனிதராகவும் இருப்பாங்களாம், சாதாரண மக்களாகவும் இருப்பாங்களாம். ஆனா எப்படி இருந்தாலும் மனம் அறிந்து மன இதமாய், அந்த மனதை அறிந்து நடக்கணும், மனதுக்கு இதமாய் நடக்கணும். அது மாதிரி எல்லாருக்கும் மனமும் வந்து தொண்டாற்றக்கூடிய அளவுலயும் இருக்கணும். அப்படிப்பட்டவன் தான் முழு மனிதன் அப்படின்னு சொல்லி அருட்தந்தை அவர்கள் நமக்கு சொல்லியிருப்பாங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்களேன். மத்தவங்க மனசறிஞ்சு நம்மளால உதவி செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா, வேணா நம்மகிட்ட எக்ஸ்ட்ராவா இருக்குது. இப்ப நம்ம சாப்பிட்டோம், வீட்டுல சாப்பாடு மிச்சம் இருக்கு, என்ன செய்ய, யாருக்காவது கொடுப்போம். அப்படி வேணா கொடுக்குறாங்களே தவிர, அவங்களுடைய மனசறிஞ்சு அவங்களுடைய தேவை என்ன அப்படின்னு தெரிஞ்சு நம்ம உதவி செய்யணும் அப்படிங்கிறத இதுல ரொம்ப அருமையா சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த மனதுக்கு பத்தியும் நம்மளுக்கு நிறைய தத்துவ விளக்கங்கள் சொல்லியிருக்காங்க சாமிஜி. அதே மாதிரி இந்த மனதை வந்து நம்ம எப்பவுமே வந்து புலன் கவர்ச்சியிலேயே சிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் எடுத்து சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த புலன் கவர்ச்சியிலேயே சிக்கிக்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு என்ன சொல்றாங்க சாமிஜி? 6 தீய குணங்கள் சொல்றாங்க. பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 6 தீய குணங்கள் இருக்கு இல்லையா? அப்ப இந்த 6 தீய குணங்களையும் நம்ம புலன் கவர்ச்சியில இருந்து வெளியில வந்தா தான் நம்ம அதை 6 நல்ல குணங்களா மாத்த முடியும். காரணம், இந்த 6 தீய குணங்களும் நமக்கு ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 6 தீய குணங்கள் நம்ம கிட்ட இருக்கும்போது பொய், கொலை, களவு, சூது, கற்பழிப்பு அப்படிங்கிற 5 பழிச்செயல்களை நம்ம உருவாக்கிறோம் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால எப்பவுமே சிற்றின்பங்கள்லயே மனம் அதிலேயே கலங்கி போய் இருக்கிறத விட அப்படி பார்த்து கொள்ளாம நம்ம ஒவ்வொருடைய கடமையும் அதுல இருந்து நம்ம வெளியில வரக்கூடிய ஒரு விஷயத்துலதான் இருக்கணும். இதுக்கு மனதை வளப்படுத்தக்கூடிய இந்த மனவளக்கலைய நாமளும் கத்துக்கிறது மட்டும் இல்லாம நம்ம சார்ந்தவங்களுக்கும் இதை அறிமுகப்படுத்தி நாம கத்துக்க வைக்கணும். அது போல பாத்தீங்கன்னா சாமிஜி ஒரு கவியில சொல்லும் போதே சிந்தையை அடக்கியே சும்மாவிருக்கின்ற சீரடிய செய்த குருவேன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த குருவுக்கு அவங்க குரு வணக்க பாடல் இது. அந்த குருவுக்கு நம்ம வந்து சொல்லும் போதே என்ன சொல்றோம்? சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற. அப்ப அந்த சிந்தையை அடக்கக்கூடிய ஒரு விஷயத்த நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய அத்தனை பேருமே நாம குருவாத்தான் எடுத்துக்கணும். அப்ப அப்படிப்பட்ட குருக்கள் நிறைய பேரு நம்ம நாட்டுல இருக்கிறாங்க. நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்த பேராசிரியர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் இந்த நேரத்துல நாம மனதில் நினைந்து வாழ்த்திக் கொள்வோம். அடுத்ததா வந்து பார்த்தோம்னா, மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம். மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம். மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே அப்படின்னு அகஸ்திய பெருமானோட ஒரு பாடல் இருக்கு. இதுக்கு மொத்தத்துல என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த மனம் அப்படிங்கிறது செம்மைப்பட்டதுன்னா இந்த மந்திரம், வாயு, வாசி இது எல்லாமே நம்மோட வசமாயிரும் அப்படிங்கறதுதான் அர்த்தம். அப்ப மனதை நம்ம சரியா வச்சுக்கிட்டோம், இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது அங்க. இது எல்லாமே நம்முடைய வசப்பட்டுரும் அப்படிங்கறதுதான் இதனுடைய பொருள். அப்படி இதுக்கு ஒரு நல்லதொரு விளக்கமும் அந்த கவியில சொல்லியிருக்காங்க. அது போல திருக்குறள்ல வந்து பார்த்தோம்னா, வெள்ளத்தனைய மலர் நீட்டும் மாந்தர்தம் உள்ளத்தனைய உயர்வு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்போ ஒரு தண்ணியில இருக்கக்கூடிய ஒரு தாமரை மலரோ அல்லி மலரோ எந்த அளவுக்கு உயர்வா இருக்குமா, அதுல அந்த குளத்துல இருக்கக்கூடிய தண்ணீர் எந்த அளவு உயர்வா இருக்கோ அந்த அளவுக்கு அது உயர்வா இருக்குமா. அதே போல நம்முடைய உள்ளம் எந்த அளவோ அத அளவுதான் நம்முடைய உயர்வு அப்படிங்கிறதையும் அதுல எடுத்து சொல்லியிருப்பாங்க. இதையே திருமூலர் பெருமான் சொல்லியிருப்பாரு, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல் தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காளா மணிவிளக்கே அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ அத்தனை
ஞானிகளும் மகான்களும் அவங்க மனதை அறிஞ்சாங்க, அவங்களுடைய மனதை அடக்குனாங்க. அறிந்ததுனாலதான் அவங்களால அடக்க முடிஞ்சது. அப்ப அவங்க எந்த வழியில போனாங்களோ அந்த வழியத்தான் நமக்கு அவங்க காட்டியிருக்கிறாங்க. அப்ப நாமும் இந்த தவம் செய்வதன் மூலமா நம்முடைய மனதிற்கு ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வர முடியும். அந்த விஷயத்தை நாம் கற்றுக்கொள்வதற்கு தான் இந்த மாதிரி நிறைய சத்சங்கங்களும் தவ முறைகளும் நம்ம வழிவகுத்து கொண்டு வந்துகிட்டு இருக்கிறோம். அந்த வகையில அருட்தந்தை அவர்கள் மனதை மனித மனம் நிறைவு பெறதுக்கும் ஒரு தலைப்பு கொடுத்து ஒரு கவி சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா, பொய் சூது கொலை களவு பாலொழுக்க தவறு புலன் வருத்தி அளவு கடந்து இன்பம் நுகர் பழக்கம் தெய்வமனும் பேரறிவு செயல்களிலே விளைவாய் சிறிதளவும் பிறளாது பயனளிக்கும் உண்மை ஐயமின்றி அறியாமை அலட்சியம் மறுத்தல் அத்தனையும் மதிமயக்கம் தெளிந்து வாழ வேண்டும் செய்யும் வகை உணவு உழைப்புறக்கம் உடலுறவு சீராக்கி மனவளத்தை காத்து நலம் காண்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஒரு கவியிலே வந்து பாத்தீங்கன்னா சாமிஜி நம்ம மனதை வளப்படுத்துறதுக்கு நிறைய தலைப்புகள்ல சொல்லியிருப்பாங்க. அத்தனை தத்துவ விளக்கங்களும் மோஸ்ட்லி இந்த ஒரு கவியிலேயே கொடுத்திருப்பாங்க. அப்ப பொய் சூது கொலை களவுல என்ன 5 பெரும் பழிச்செயல்கள் தான். அதைத்தான் இங்க வந்து எடுத்து சொல்றாங்க. இந்த தவறுகள்லாம் எப்படி வருதாமானா புலன் வருத்தி அளவு கடந்து இன்பம் நுகரக்கூடிய பழக்கத்தால வருது அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம அந்த நம்முடைய புலன்களை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணும் அப்படிங்கறத இங்க எடுத்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தெய்வமெனும் பேரறிவு செயல்களிலே விளைவாய் சிறிதளவும் பிறளாது பயனளிக்கும் உண்மை அப்படின்னு சொல்றாங்க. செயல் விளைவு தத்துவம் சொல்றாங்க இல்லையா, அந்த கூர்தலறம் சொல்லக்கூடிய அந்த இறை நீதி. அப்ப அது இந்த இடத்துல நமக்கு தெளிவா எடுத்து சொல்றாங்க. செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பிற்கு பயனென்ன தவறிழைத்து பரமனைப்பின் வேண்டுவதால்னு சொல்லுவாங்க இல்லையா சாமிஜி, அந்த செயல் விளைவு தத்துவத்தை இங்க சொல்றாங்க. அதே மாதிரி அறியாமை அலட்சியம் உணர்ச்சி வசத்தால நம்ம செய்யக்கூடிய தவறுகளையும் இதுல எடுத்து சொல்றாங்க. அதே மாதிரி உணவு உழைப்பு உறக்கம் உடலுறவு எண்ணம் சொல்லக்கூடிய 5லயும் நம்ம அளவு முறையை காக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த கவியில எடுத்து சொல்றாங்க. அப்ப இத்தனையும் எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா கடைசியா உள்ள லைன்ல போடுறாங்க மனவளத்தை காத்து நலம் காண்போம் அப்படின்னு. அப்போ எல்லாவற்றுக்கும் மேலா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன, நம்முடைய மனம்தான். அப்ப அந்த மனதை நம்ம கலங்காம வைத்திருக்க கொள்ளக்கூடியதுலதான் நாம் இந்த மனவளக்கலையை கற்று இதை நம்முடைய வாழ்க்கையாக்கி இதை நம்ம வந்து பின்பற்றி கொண்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு நம்ம சரியா நம்ம வாழ்ந்து காட்டிதான் அதை நம்ம எடுத்து காட்ட முடியும் மற்றவங்களுக்கு. அப்படி இந்த மனவளக்கலையில் இருக்கக்கூடிய நாம் அனைவரும் மனதின் தன்மையை உணர்ந்து அனைத்து குணங்களையும் சீராக்கி கொண்டு வாழ்வோம் என்று சொல்லிக்கொண்டு இத்துடன் இந்த சிந்தனை நிறைவு செய்து கொள்கிறேன். நல்ல வாய்ப்புக்கு அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.